அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இன்னொரு சாச்சா, அபூலஹபினுடைய சகோதரர் கனவுல காண்றார். என்னப்பா நீ எப்படி இருக்க, உன்னுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டதும் அவர் சொன்னார், என்னுடைய நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, நான் ரொம்ப தண்டிக்கப்படுறேன், என்னுடைய ஹாலத் ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் திங்கக்கிழமை மட்டும் நான் கொஞ்சம் என்னுடைய யுஹஃபஃப அலைய, என் மீது அந்த வேதனை லேசாக்கப்படுது. இந்த சுட்டு விரலிலிருந்து அல்லாஹ் எனக்கு ஒரு அற்புதமான பானத்தை வழங்குகிறான். அந்த பானத்தை நான் சுவைத்து 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 அன்னைக்கு மாதம் கடுமையான தாகம், ஒவ்வொரு நாளும் தாகமாக இருக்குது, தண்ணி இல்லை, பானங்கள் இல்லை, எதுவும் இல்லாத நிலையில் அன்றைய நாள் மாத்திரம் என்னுடைய வேதனை குறைக்கப்படுகிறது என்பதை பற்றி குறிப்பிடும்போது என்ன காரணம் அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு முன்னால் அவங்களுடைய வாப்பா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலான்னு வஃபாத் ஆயிட்டாங்க. அப்துல்லா ரலியல்லாஹு யார்? அபூலஹபுக்கு தம்பி, நல்ல கவனத்தில் கொள்ளணும். அபூலஹபினுடைய தம்பி. அப்போ தன்னுடைய தம்பியின் மீது பாசம் கொண்டிருந்தார். அபூலஹப் பெரிய பாசம் வச்சிருந்தார். அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆயிட்டாங்க. வயிற்றில் ஆமினா நாயகி ரலியல்லாஹு தஆலாவுடைய வயிற்றில் குழந்தை இருக்கவே அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அது பெரிய குடும்பத்தில் பெரிய ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி, எல்லாருக்கும் ஏற்படுத்தணும் செய்யும். வயிற்றில் புள்ள உண்டாயிருக்கிறாங்க, உண்டாயிருக்கும்போது மாப்பிள்ளை மௌத்தாயிட்டான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய, அந்த குழந்தையினுடைய தந்தை மௌத்தாயிட்டா அந்த குடும்பத்தில் எவ்வளோ பெரிய கஷ்டம். அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை, ஆஹா என் தம்பி மௌத்தாயிட்டாரே என்று அபூலஹப் வருத்தப்பட்டார். சரி, என் தம்பிக்கு குழந்தை உண்டாயிருக்கு, அந்த ஒரு ஆம்பளை பிள்ளையா பிறந்தா அவருடைய வாரிசு தொடங்குமே அப்படிலாம் ரொம்ப விருப்பப்பட்டார். அவருக்கு ஒரு அடிமை பெண் இருந்தார், சுவைபத்துல் அஸ்லமியா என்று, அஸ்லம் கோத்திரத்தை சார்ந்த சுவைபா என்ற பெண்மணி. அவ அபூலஹபினுடைய அடிமை பெண். ஒரு நாள் அவ வந்து சொன்னா, எஜமான் உங்கள் சகோதரருக்கு, உங்கள் தம்பிக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, ரசூல்லா பிறந்திருக்கிறாங்க. அப்போ ரசூல்லான்னு யாருக்கும் தெரியாது தானே, குழந்தை பிறந்திருக்கு. அந்த ஊர் மக்களுக்கு ரசூல்லா அல்லாஹ்வின் திருத்தூதர் பிறந்தீங்க தெரியுமா, அபூலஹபுக்கு தெரியுமா, யாருக்கும் தெரியாது. அந்த பிறந்த செய்தி, ஒரு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா பிள்ளை பிறந்திருக்கு அப்படிங்கிற தகவலை யார் கொண்டு வந்து சொல்றா? சுவைபா வந்து எஜமான் சொல்ற, எஜமான் உங்களுடைய தம்பி அப்துல்லாவிற்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னதும் அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியாமல் அவளை காட்டி, கையை காட்டி சொன்னா, நான் உன்னை உரிமையிட்டு விட்டேன், நீ விடுதலை அப்படின்னு சொல்லிட்டார். இதுல என்ன நடந்தது கொஞ்சம் யோசிங்க. ரசூல்லா பிறந்த நாள், பிறந்த நாளுக்காக வேண்டி அவர் ஒரு கொண்டாட்டத்தில் என்ன செஞ்சிட்டாரு? அந்த பெண்ணையே விடுதலை செஞ்சிட்டார். அந்த ஒரு நாள் திங்கட்கிழமை மட்டும் அப்படி அவர் கையை காட்டி, உன்னை நான் விடுதலை செய்து விட்டேன், நீ விடுதலை. அது மட்டுமல்ல, நீ என்ன செய்யணும் தெரியுமா, என் பிள்ளைக்கு, என் தம்பியுடைய பிள்ளைக்கு சரியான முறையில் பால் கிடைக்குதா இல்லையாங்கிறது தெரியல, அதனால நீனே என்ன செய்யணும், பால் கொடுக்கணும், அவருக்கு நீ பால் கொடுக்கணும், அவருக்கு பால் ஊட்டுவாயாக, என் பிள்ளையை சரியா வளர்க்கணும், அவர் பிள்ளையை போய் நீ பார்த்துக்கிடணும் என்றெல்லாம் இவர் கட்டளையிட்டார் ரசூலுல்லாஹ்வை கொண்டாட சொல்லி. அந்த நாளில் அவர் செய்ததின் காரணத்தினால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திங்கட்கிழமை மட்டும் அவர் கையை நீட்டி அந்த விரலிலிருந்து அருமையான ஒரு பானத்தை, சொர்க்க பானத்தை அதில் சொர்க்க செய்கிறான். கொஞ்சம் யோசிங்க, ரசூலுல்லாஹ்வே தெரியாம, அல்லாஹ்வின் திருத்தூதர் என்று தெரியாமல் அவர் கொண்டாடியதின் காரணத்தை தெரியாம கொண்டாடும் போதே இப்படி இருக்குதுன்னா, தெரிஞ்சு கொண்டாடினா எப்படி இருக்கும்? அதில் இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா, எந்த கை வீணாகட்டும் நாசமாகட்டும் என்று சொன்னானோ அந்த நாசத்தையும் தாண்டி இந்த மீலாது விழா அவருக்கு பாக்கியத்தை தருது. யோசிக்கணும் நாம இல்லையா? தப்பத் யதா அபீ லஹபின் வ தப்பு, அவருடைய கரங்கள் நாசமாகட்டும், நாசமாகிவிட்டதுன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த நாசமாகிவிட்ட கை, நாசமாகின கையிலேருந்து கயிறு வருமா, ஷர்ரு இருக்குமா? ஆனால் அந்த ஷர்ரையும் தாண்டி அவருக்கு ஒரு நன்மையை பரிவிக்கக்கூடியதாக, நன்மையை வழங்கக்கூடியதாக அமைவது எது என்றால் இந்த மீலாத் அவர் கொண்டாடியதன் காரணத்தினால். இதை நம்முடைய கவனத்தில் நாம் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் என்னுடைய அருமையான சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே,